விப்ரோ லிமிடெட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா $375 மில்லியன் கொடுத்து ஆர்மன் டிடிஎஸ் வந்து வாங்க போறாங்க. சோ இது என்ன இதெல்லாம் வந்து டீடைலா வந்து பார்க்கலாம். ஆமன் டிடிஎஸ்ன்ற கம்பெனி வந்து ஆமன் இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வந்து வரும். சோ இந்த ஆமன் டிடிஎஸ்னா என்ன அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ். சோ இந்த கம்பெனி ஃபுல்லாவே வந்து இந்த ஏஐ கிளவுட் அண்ட் தென் இங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளவுட் டெக்னாலஜி அண்ட் தென் ஆர்&டி. சோ இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனி வந்து விப்ரோ வந்து $375 மில்லியன் கொடுத்து வந்து வாங்க போறாங்க. சோ இந்த ஆர்மன் கம்பெனி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸா தெரியுற இந்த ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் வந்து தெரியும். இந்த ஜேபிஎல் கம்பெனியை வந்து ஓன் பண்றது ஆமன் இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கு. சோ அந்த ஆமன் இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் தான் இங்க ஜேபிஎல் ஓன் பண்றாங்க. இப்போ இந்த டிடிஎஸ் கம்பெனி வந்து ஓன் பண்றாங்க. சோ இது எல்லாத்தையும் ஓன் பண்ற ஒரு நிறுவனமா எது இருக்கு அப்படின்னா சாம்சங் நிறுவனம் வந்து இருக்கு. கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆர்மன் இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெண்டு பிசினஸையும் ஓன் பண்றாங்க. ஒன்னு வந்து இந்த ஜேபிஎல் பிசினஸ், இன்னொன்னு வந்து இந்த டிடிஎஸ் பிசினஸ். அதாவது இந்த விப்ரோ கம்பெனி வாங்க போற இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ் பிசினஸ். சோ இது ரெண்டுமே வந்து ஓன் பண்றாங்க. பட் இந்த ஆர்மன் இன்டர்நேஷனல் வந்து ஓன் பண்ற கம்பெனி வந்து சாம்சங்கா வந்திருக்காங்க. சோ அவங்க தான் பேரண்ட் கம்பெனி. சோ இங்க ஜேபிஎல்மே அமெரிக்கன் கம்பெனி தான். பட் இந்த கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. சோ இதுதான் வந்து இருக்க நியூஸா வந்து இருக்கு. சோ விப்ரோ வந்து ஒரு லாஸ்ட் 5 வருஷமாவே ஒரு வருஷமும் வந்து ஏதோ ஒரு அக்விசிஷன் வந்து பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. 2021ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேப்கோன்ற யூகே நிறுவனத்தை வந்து வாங்கினாங்க. 2022ல சாப் ஃபிலிம்ஸ் வந்து வாங்கினாங்க. 2024ல அப்ளைடு வேல்யூ டெக்னாலஜிஸ் வந்து வாங்கினாங்க. இப்போ 2025ல இந்த ஹார்மன் டிடிஎஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ வந்து கண்டினியூஸா ஏதோ ஒரு கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணிட்டே வராங்க. அண்ட் தென் இது வந்து இந்த கம்பெனிக்கு என்ன மாதிரியான பிளஸ்ஸா வந்து அமையும் அப்படின்னா இந்த ஹார்மன் டிடிஎஸ் கம்பெனி வந்து 14 பிளஸ் கண்ட்ரில வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 5600 எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து டிஜிட்டல் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எம்ப்ளாயிஸா வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த விப்ரோ கம்பெனிக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இவங்களோட ஆர்&டி வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் இவங்க வேர்ல்ட் லெவல்ல வந்து என்லார்ஜ் ஆகி போறதுக்கு இந்த ஒரு அக்விசிஷன் வந்து சூப்பரா வந்து அமையும். ஸோ ஃபுல்லாவே டிஜிட்டல் இந்த கிளவுட் வைஸ் அண்ட் தென் ஏஐ கிளவுட் வைஸ் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து அமைய போகுது. ஸோ நான் இன்னும் இந்த விப்ரோ கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேற்று கூட ஒன்று வந்து வாங்கினேன். இன்னும் இறங்குச்சு அப்படின்னாலும் வாங்குறதுக்கான அந்த ஒரு போல்டான டிசிஷன் வந்து எடுக்கிறதுக்கு ரெடி. எனவே நான் அந்த கம்பெனி வந்து வாங்கிட்டு இருக்கேன்.